இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி ஊர் ஜனங்க நகையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்களே, அதுக்கு உன் அக்கா என்ன சொல்ல போறாங்க? நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யலனாலும் கெடுதல் செய்யாம இருக்கணும்ல. சித்தி, நகையெல்லாம் தொலைச்சிட்டு நிக்கிறது அப்பாவி ஏழை ஜனங்க தானே. இவங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் இந்த அம்மாவுக்கு எப்படி புரிய போகுது? பாவம், ஒவ்வொருத்தர் முகத்திலையும் நகைய பறி கொடுத்த சோகம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க சித்தி. இந்த பிரச்சனைய இவங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன சிவனாண்டி, நீயும் உன் சித்தியும் இந்த விஷயத்துல குளிர் காயலான்னு பாக்குறீங்களா? இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தான் நான் நினைச்சேன். அதனாலதான் அவங்க கம்பெனியை இங்க திறக்கவும் அனுமதிச்சேன். உங்களையும் நகையை வைக்க சொன்னேன். நான் செஞ்ச ஒரே தப்பு அவங்கள பத்தி முழுசா விசாரிக்காததுதான். இப்ப அதுக்கான பலனை அனுபவிக்கிறேன். உங்க நகையெல்லாம் போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கான பணம் எவ்வளவோ அது எல்லாத்தையும் நானே கொடுக்கறேன். என்னம்மா சொல்றீங்க? நகைக்கான பணத்தை நீங்க தரீங்களா? ஆமா, நான் தரேன். யார் யார் எவ்வளவு நகையை வச்சீங்களோ அதுக்குண்டான பணத்தை நான் தரேன். என்னால நீங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பாதிப்பை நான் தானே சரி பண்ணணும். கண்டிப்பா உங்க நகைக்கான பணம் கிடைக்கும். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அக்கா, நீ யோசிச்சுதான் பேசுறியா? எல்லாருக்கும் பணத்தை செட்டில் பண்ணணும்னா கோடி கணக்குல பணம் வேணும். அதுக்கு எங்க போறது? நம்ம வீடு, நிலம், சொத்து, நகைங்க எல்லாத்தையும் வித்தாவது இவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிதான் ஆகணும். என்ன நம்பி நகையை வச்சவங்கள நான் எப்படி நட்டாத்துல விட முடியும்? இவங்களுக்கு நகைங்களுக்கு பதிலா பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணதான் போறேன்.